மகர ராசி என்பர்களே, ஆவணி மாதம். இந்த மாதத்தில் சூரியன் பிரதானமாக இந்த மாதம் மாறுவதற்கே காரணமாக இருக்கிறார். அவர் 8ஆம் இடத்திற்கு வர்றார். அஷ்டமத்தில் அஷ்டமாதிபதி சூரியன் மாதம் முழுக்க இருக்க போகிறார். இதுதான் ஆவணி மாதம் அப்படின்னு சொல்லிட்டு. இது கட்டாயம் பின்னடைவு பிரச்சனைக்குரியதாகத்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம முதல்ல நினைப்போம். ஒரு விதிவிலக்கு இருக்கும். சில தோஷங்களுக்கு, பிரச்சனைகளுக்கு, சில விதிகளுக்கு விதிவிலக்குகள் சொல்லியிருப்பாங்க. அப்படி அஷ்டமத்தில் சூரியன் இருக்காரா, அது இப்போ சிம்ம ராசி மகரம் அப்படின்னு சொல்லும்போது அஷ்டமத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் விதிவிலக்கு கிடைக்கிறது. என்ன மாதிரினா, அஷ்டமாதிபதி ஆட்சி பலம் பெறுவது ஒரு யோகத்தின் அடிப்படையில் யோக வரிசைகளில் வருகிறது. சில கிரகங்கள் சேர்ந்தால் யோகம்னு சொல்கிறது. அதுபோல் சில இடங்களில் சில கிரகம் வந்தால் தனித்து இருந்தாலும் கூட சரி, யோகம்னாலே சேர்க்க தான் இல்லை. அப்போ 2 கிரகம் சேர்றத யோகம் சொல்கிறோம். ஒரு ராசியில் ஒரு கிரகம் வருதில்ல, அப்போ இந்த ராசியில் இந்த கிரகம், இத்தனாவது வீட்டில் இத்தனாவது கிரகம், அந்த சேர்க்கை, அந்த அடிப்படையில் அது ஒரு யோகமாக பாவிக்கப்படுகிறது. ஆக மொத்தம் அது உங்களுக்கு கட்டாய நன்மையை கொடுக்கும். ஆனால் நேரடியாக கொடுக்காது. பெரிய போட்டி, நிறைய உழைப்பு, நிறைய பயிற்சி, அல்லது மீண்டும் மீண்டும் முயற்சித்தல், அதன் பிறகு வெற்றியை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்போது இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் சவால் நிறைந்ததாக இருக்கும். ஆனால் ஃபெயிலியர் ஆகி மொத்தமே பலனே இல்லைன்ற மாதிரி போயிடாது, பலன்கள் கிடைக்கும். எதனால் இதை நம்ம முதலே நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகளை சொல்கிறோன்னு சொன்னால், ஏற்கனவே மகரத்துக்கு பிரதானமான ஒரு பலன் தரக்கூடிய மிகச்சிறந்த சுபர் சுக்கிரன், அவர் நீச்சத்தில் இருக்கார். அதுக்கு முன்னாடி அஷ்டமத்தில் இருந்தார். அதனால் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வீடுகளில் பலம் இல்லாமல் ராசிக்கு யோகாதிபதி நிற்கும்போது சூரியனும் அஷ்டமத்துக்கு வந்துடுறாரா, அப்போது ரொம்ப நெருக்கடி ஆகிடுமா அப்படின்ற மாதிரி. 2-8 ராகு கேதுக்கள், அஷ்டமத்தில் ஆல்ரெடி கேது வரை இருக்கார் அப்படின்னும்போது கொஞ்சம் ஒரு பயமாகவே இருக்கும் இதெல்லாம் கேட்கும்போது. ஆனாலும் கடைசியில் உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்லதை நோக்கி தான் நீங்கள் போகிறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். இது சூரியன் அஷ்டமத்தில் இருந்தாலும் ஆட்சி பலமாக இருக்கிறதுனால அது ஒரு யோக பலம், நல்லது நடக்கும். அடுத்ததாக சுக்கிரன், அவர் நீச்சமடைந்து 9ஆம் வீட்டில் இருந்தாலும் இந்த மாதம் முழுக்க இருக்க போகிறதில்ல. ஆவணி 16ஆம் தேதி அவர் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு வந்துடுறார். 10ல் சுக்கிரன் ஆட்சி பெறுவது யோகம். அப்போது உங்கள் வேலையில் நீங்கள் ஜம்முன்னு ஒரு பொசிஷனுக்கு போய் உட்கார்றது, உயர் பதவிகளுக்காக ட்ரை பண்ணுறதுக்கான ஒரு காலமாக இது இருக்குன்னா ட்ரை பண்ணலாம். சுக்கிரன் அதை கொடுப்பார். சுய தொழில் தொடங்க போகிறேன், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதற்கு உகந்த ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். வேலை மாற்றம் கேட்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயங்களை செய்யலாம். இதெல்லாம் உங்களுக்கு 10ல் சுக்கிரன் வரும்போது நல்ல வீடு அமையிறது, அதுவும் கூட 10ல் சுக்கிரன். ஏன்னா நேரடியாக அவர் 4ஆம் இடத்தை பார்ப்பார். அதனால் உத்தியோகத்தில் வரக்கூடிய வருமானத்தை கொண்டு வீடு வாங்கிறது, வீடு கட்டுறது அப்படின்ற ஒரு பலன். நல்ல ஒரு கார் வாங்கணும், நல்ல ஆடை அணிகலன்லாம் வாங்கணும் அப்படி சொன்னால் அதெல்லாம் சுக்கிரன் உங்களுக்கு கொடுப்பார். புதன் உங்கள் ராசிக்கு 7, 8, 9ஆம் இடத்துல இருக்கார். இதில் பெரும்பாலும் உங்களுக்கு நல்லது தான். புதனை பொறுத்த வரைக்கும் நம்ம மிகப்பெரிய தீங்கு தரக்கூடிய இடங்கள் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். சேர்க்கை, சாரம் இதெல்லாம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு 7, 8, 9ல் புதன் வர்றதுனால பெரிய அளவுக்கு தடை இடையூறுகள் ஒன்றும் கிடையாது. இன்னும் கடன் வாங்குகிற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தால் வாங்கலாம், அதை புதன் உங்களுக்கு தரார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ கடன் தேவைன்னா நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பிஸ்னஸ்க்காக நம்ம சார் வீடுலாம் வாங்குவீங்க கட்டுவீங்கன்னு சொல்லி அதுக்காக கடன் வேணும்னா வாங்கலாம். 6ல் செவ்வாய் இருக்கிறது நல்லது தான். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கிறது. 6ல் செவ்வாய் 8ல் சூரியனும் இருக்கிறதுனால போராடி வெற்றி பெறுவீர்கள், நிறைய முயற்சி செய்து சாதனை செய்வீர்கள் அப்படின்ற மாதிரி பலனாக இருக்கிறது. இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாட்டு நாள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஜென்மாஷ்டமி அப்படின்னு சொல்லுவோம், ஸ்ரீ ஜெயந்தி அப்படின்னு சொல்கிறது, கோகுலாஷ்டமி. இந்த நாள் வழிபாட்டு நாள். இது இப்படியும் பண்டிகையாக நம்ம கும்பிட்டு தான் ஆகணும். அதை தாண்டி அஷ்டமஸ்தானம் வலுக்குதில்லை. அப்போது அந்த அஷ்டமியில் பிறந்து அந்த கண்ணனை அதிகமாக கொண்டாடணும், நிறைய பூஜிக்கணும். அந்த நாளில் தான தர்மங்களை செய்யணும், விரதம் இருக்கணும். அவங்கவுங்களுடைய சக்திக்கு ஏற்றவாறு, வயது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இது செய்யும்போது இந்த மாதம் அனுகூலமாக இருக்கும்.